சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன்னை நினைத்து ஒரு ஆண் அழுது கொண்டிருக்கின்றார். அவர் யார் என்றும் எதற்காக உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார் என்றும் உன் சாயப்பா உனக்கு தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் செல்லமே, நீ நினைக்கலாம், யார் அழுதால் எனக்கு என்ன சாயப்பா, எதற்காக இந்த விஷயத்தை நீங்கள் என்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறீர்கள் என்று கூட நீ யோசிக்கலாம். என் செல்லமே, அங்கே அழுது கொண்டிருக்கின்ற அந்த ஆணுக்கும் உனக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அதனால்தான் உனக்காக அவர் அங்கே அழுது கொண்டிருக்கின்றார். இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்றுதான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ அதை பார்த்து கேட்டு மனவேதனை அடைய வேண்டும் என்ற காரணத்திற்காக நான் இதை சொல்லவில்லை. அவர் அழுவதற்கான காரணம் என்ன என்பதை நீ தெரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைக்கு முடிவு கிடைத்துவிடும். அது மட்டுமல்ல, உனக்கு மன நிம்மதியும் கிடைக்கும். இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும், மறந்து விடாதே. என் செல்லமே, பொதுவாக ஆண்கள் அழுவதை இங்கு யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். அத்தனை சுலபத்தில் அவர்கள் கண்ணீர் சிந்துவது கிடையாது. அவர் அழுகிறார் என்றால் அவருடைய மன தைரியமும் வைராக்கியம் எந்த அளவிற்கு ஆழமானது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் செல்லமே, குடும்பத்தின் மீது அக்கறை இல்லாமல், குடும்பத்தை பற்றிய எதையுமே கண்டு கொள்ளாமல் எத்தனையோ பேர் சில தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி நாள்தோறும் குடும்பங்களில் சண்டைகளை உருவாக்குவதற்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கும் மன நிம்மதியை இல்லாமல் இருப்பதற்கும் காரணமாக இருக்கின்றார்கள். அதையெல்லாம் நீ உன் வாழ்நாளில் சில நேரங்களில் கண்டிருக்கின்றாய். அப்படிப்பட்ட ஆண்களுக்கு நடுவே உன் குடும்பத்தின் நலனை மட்டுமே எண்ணிக்கொண்டு அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு ஓய்வில்லாமல் உறக்கமில்லாமல் உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆண் அழுகிறார் என்றால் அதனை அவ்வளவு சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அல்லவா? அவருடைய கண்ணீரை துடைக்க வேண்டிய அவசியம் நம்மிடத்தில் இருக்கின்றது. தனக்குள் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை வேதனைகள் இருந்தாலும் அதை கண்ணீரால் மற்றவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு முன்னிலை ஒருபோதும் ஆண்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள். அப்படியே ஒரு வேளை கண்ணீர் வந்து விட்டாலும் கூட அதை தனியாகத்தான் சென்று அவர்கள் அழுது தீர்ப்பார்களே தவிர யாருக்கு முன்பாகவும் அவர்கள் காட்டிக்கொள்வது இல்லை. இது அவர்களினுடைய இயல்பான குணம். அப்படி உன்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆண் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கும் போது நீ கண்டு கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது அல்லவா? நான் உன்னிடத்தில் இதை சொல்லுவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. இத்தகைய மனங்களை கொண்ட ஒரு ஆண் உனக்காக அழுகிறார் என்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு விஷயம் இதில் இருக்கின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் மீது அதிகமான அன்பை கொண்ட ஒருவர் அழுகின்ற மனநிலைக்கு வந்திருக்கின்றார். அப்படியென்றால் உன் மீது அவர் வைத்த அன்பு எந்த அளவிற்கு ஆழமானது, உண்மையானது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதை மறந்துவிடக்கூடாது. சிறு சிறு விஷயங்கள் உங்களுக்குள் நடந்திருந்தாலும், உன்னை காயப்படுத்தி இருந்தாலும், இப்பொழுதுதான் உன்னுடைய அருமை பெருமை எல்லாம் அவர்களுக்கு புரிய ஆரம்பித்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாமல் இந்த வாழ்க்கை முடிவு பெறாமல் கேள்விக்குறியாக நிற்பது போன்ற ஒரு நிலை அவர்களுக்கு வந்துவிட்டது. இதற்கு முன்பு அவர்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் இதை தண்டனையாக கிடைத்திருக்கிறது என்று நீயாக சொன்னாலும், மனிதர்களாக பிறந்த நாம் மறப்பதும் மன்னிக்கவும் பழகி இருக்கின்றோம் அல்லவா? இங்கு இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் ஒரே மாதிரியான மனநிலையில் இருப்பது இல்லை. ஒரே மாதிரியான நல்ல பண்புகளை கொண்டிருப்பதும் இல்லை. அதனால் இப்போது அப்பன் சொல்லுகின்ற இந்த ஆண் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறார் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். அது மட்டுமல்ல, உண்மையான அன்பு என்பது சேர்ந்திருக்கும் போது உணர்வது மட்டுமல்ல, ஒரு சின்ன பிரிவின் காரணமாக இருவரும் தனித்திருக்கும் போது கூட அந்த பிரிவினுடைய உண்மையான வழி என்ன என்பது அப்பொழுதுதான் இருவருக்கும் புரியும். என் செல்லமே, இந்த சில கால பிரிவை கூட அவர்களால் தாங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். நம் உறவு நம்மோடு இல்லை என்ற கவலையில் அங்கே ஒவ்வொரு நாளையும் வாழ்க்கையை வெறுத்து, ஏன் இந்த வாழ்க்கையானது இப்படி இருக்கின்றதே என்ற கவலையோடு இருக்கின்றார்கள். தன்னை யாரும் கேள்வி கேட்பதற்கோ தன்னை பற்றி சிந்திப்பதற்கோ யாரும் இல்லையே என்ற கவலையோடு கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஒரு துணையினை நாம் கஷ்டப்படுத்தி விட்டோமோ, கண்ணீர் சிந்த விட்டோமோ என்ற
என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். என் செல்லமே, நீ உன்னுடைய சாயப்பா சொல்லுவது யார் என்று இப்போது புரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, அவர்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்றிருந்தாலும் அவர்களின் எண்ணங்கள் எல்லாம் உன்னை சுற்றியே இருக்கின்றது. எப்போதுதான் உன்னை வந்து சேர்வதோ என்ற கவலையோடு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்திக்கொண்டும் காத்து கொண்டும் இருக்கின்றார்கள். அவர்கள் செய்த தவறினுடைய ஆழமானது அவர்களுக்கு புரிந்துவிட்டது. இப்படி ஒரு தவறை நாம் செய்திருக்கக்கூடாது என்று அவர்கள் மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணமானது அவர்களுக்குள் ஒவ்வொரு நாளும் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த பிரிவானது உங்கள் இருவருக்கும் அவசியமா என்பது எல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எதற்காக சில நேரங்களில் நமக்கு கோபம் வந்தது என்று, எதற்காக நாம் தேவையில்லாமல் வார்த்தைகளை பேசினோம், அவர்களை காயப்படுத்தினோம் என்றெல்லாம் நினைத்து கதறி அழுது கொண்டிருக்கின்றார்கள். உன்னிடத்தில் கேட்க வேண்டும் என்ற எண்ணமானது அவர்களுக்குள் இருந்தாலும் ஏதோ ஒன்று அவர்களை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது. என் செல்லமே, கூடிய விரைவாகவே அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த தனிமையானது உன்னை கொண்டு வந்து சேர்த்துவிடும். உன் முன்னால் அவர்கள் நிற்கத்தான் போகின்றார்கள். உன்னிடத்தில் மன்னிப்பையும் கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அது நிச்சயமாக நடந்தே தீரும். உண்மையான அன்பு என்பது வேறு எங்கு சென்றாலும் கிடைக்காது. அது உன்னிடத்தில் தான் இருக்கின்றது என்று உன்னுடைய உயிரான உறவுக்கு இப்போது புரிந்துவிட்டது. இருவரும் சேர்ந்து வாழக்கூடிய இந்த காலமானது இப்போது வந்துவிட்டது. இந்த பிரிவானது சாதாரணமாகத்தான் தெரிந்தாலும் அது எவ்வளவு வேதனையை கொடுத்தது என்ற நிலைமைக்கு இப்போது உங்கள் இருவருக்குமே புரிந்துவிட்டது. நீங்களாக உணர்ந்து ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை துணை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் பாதி என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ மட்டும் தனியாக இருந்து இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட முடியாது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இருவரும் சேர்ந்துதான் அதனை கடந்து வர வேண்டும் என்ற புரிதல் உங்களுக்குள் இருக்கும்போது வாழ்க்கையானது மிகவும் அழகானதாக தோன்றும். உங்களுக்குள் வரும் சிறு சிறு பிரச்சனைகள் கூட வந்து சுவடு தெரியாமல் காணாமல் சென்றுவிடும். உன் சாயப்பாவினுடைய ஆசையும் இதுதான். நீ என்னுடைய குழந்தை. நீ எப்போதும் சிரித்து கொண்டும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்ற அக்கறையில்தான் உன் சாயப்பா இவற்றையெல்லாம் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் செல்லமே, நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய். ஆனந்தமாக சிரித்து கொண்டு உன் வாழ்க்கையை அழகாக வாழப் போகின்றாய். நான் சொல்லும் இந்த வாக்கானது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும். இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்துமே நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.